கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அன்பை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அன்பு நம்முடைய ஆழ்த்தத்துவத்தினுடைய ஒரு முக்கிய பகுதியாக இருக்க வேண்டும். அன்பை குறித்து தான் சொல்லும் பொழுது அன்பு தான் தலைமையாக இருக்கிறது. 9 கனிகளிலே அன்பானது ஒரு முதன்மை காரியத்தை வகிக்கிறதாக இருக்கிறது. அன்பு என்றதான் ஒரு காரியம் இல்லாவிட்டால் கிறிஸ்தவமே கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனையோ தெய்வ ஊழியக்காரர்கள் வெளிநாட்டிலிருந்து நம்முடைய இந்திய தேசத்துக்கு மிஷினரிகளாக வந்து ஊழியத்தை செய்து கல்லூரிகளை எல்லாம் திறந்து அநேக மருத்துவ சாலைகளை கட்டி அவர்கள் எல்லாம் செய்ததற்கான முக்கிய காரணம் அவர்களுக்குள்ளாக இருந்த இந்த ஆவியின் கனியாகிய அன்பு. நம்முடைய தேசத்தில் தன்னுடைய அயல் நாட்டை விட்டுவிட்டு இங்கே வந்து ஐரோப்பா தேசத்தை விட்டு உதறிவிட்டு நம்முடைய கல்கத்தா பகுதியில் குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் செய்ய வந்ததற்கான ஒரு பெரிய நோக்கம் என்னவென்று பார்த்தால் அது அன்பு. அந்த இடத்துல பார்க்கின்ற வேளையில் மதர் தெரசா அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தில் சௌரியத்தெல்லாம் விட்டு வந்து இந்த அன்பை அவர்களுக்குள்ளாக இருந்ததினாலே அந்த அன்பின் மூலமாக ஏவப்பட்டு அவர்கள் வந்து ஊழியத்தை செய்தார்கள். மகத்துவமான காரியங்கள். யார் குஷ்டரோகியெல்லாம் தொட்டு சுகப்படுத்துவாங்க? அது வந்து அன்பு இருந்தால் தான் செய்ய முடியும், மனதுருக்கம் தான் செய்ய முடியும். அதை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதோடு கூட ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து வந்ததான கிரஹாம் ஸ்ட்ரெயின், எஸ்தர், இவர்களெல்லாம் ஒரிசா மாநிலத்தில் வந்து குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் செய்தார்களே, அது என்ன? அன்பின் பிரதிபலிப்பு தானே. இயேசு செய்தார், நாங்களும் செய்கிறோம். எங்களுக்கு குஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய தேசத்தை விட்டு தங்களுடைய எல்லா சௌரியத்தையும் எல்லா ஒரு கம்ஃபர்ட்டையும் விட்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது? ஆனால் அவர்கள் இங்கே இரத்த சாட்சியாக மரித்து போனாங்க. இன்னும் சொல்ல வேணாக்கா, வேலூரில் ஒரு மருத்துவ கல்லூரியை இன்றைக்கு நடக்கிறது என்று சொன்னால் சிஎம்சி காலேஜ், அது வந்து ஒரு பெண்ணினுடைய அன்பின் வெளிப்பாடு. ஐடா ஸ்கடர் அவர்கள் அந்த இடத்துல அவர்களுக்குள்ளாக ஒரு மனதுருக்கமும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் அந்த அன்பு அவர்களுக்குள்ளாக வேரூன்றி காணப்பட்டதுனால அவர்கள் செய்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அந்த இடத்துல ஒரு மருத்துவமனையை ஏற்படுத்தினார்கள். இன்றும் உலக புகழ்பெற்றதான வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனை இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ஒன்று தான் மோட்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த அன்பு நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அந்த அன்பு நமக்குள்ளாக இல்லாவிட்டால் பிரயோஜனமே இல்லை. ஒரு செத்துப்போன சடலத்துக்கு அன்பு கூற முடியாது. உயிருள்ளவர்கள் தான் அன்பு கூற முடியும். நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய குடும்பத்தில் கூட இப்படிப்பட்டதான அன்பை கூறுவதற்கு நம்ம தவறி விடுவர்களாக இருக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளின் மீது அன்பு கூறவில்லை. பெற்றோர் தகப்பன் வந்து பிள்ளையை அன்பு கூறாமல் இருக்கிறான். தாய் மகளை அன்பு கூறாமல் இருக்கிறாங்க. குடும்பங்களில் மாமியார் மருமகளுக்கு இடையில் இந்த அன்பு கூறுதல் இல்லாமல் இருக்கிறது. இப்படிப்பட்டதான அன்பு இல்லாவிட்டால் அந்த ரொம்ப காரியங்கள் எல்லாம் தனிந்து போகக்கூடியதாக இருக்கும். இயேசு சொன்னார், இந்த அன்பு தனிந்து போகிறதுனால பெரிய பின் விளைவுகள் வருகிறது என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அன்பு தனிந்து போகாதபடி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பு சகலத்தையும் மூடும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லியிருக்கபடி அன்பு 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 நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனியினுடைய முதல் கனியாக இருக்க ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். அது தாரும் என்று கேட்போம். இந்த அன்பு எங்களுக்கு வேணுமையா என்று கேட்போம். எல்லா கசப்பையும் அந்த அன்பு எடுத்து போடும். அந்த எல்லா கசப்பையும் எடுத்து போட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அன்பு எங்களுக்குள்ளாய் கொழுந்து விட்டு எரிய கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அன்பு உங்களிலே இன்று அனல் மூட்டி எழுப்பப்படட்டும். ஆமேன்.